வணக்கம். பிணி என்பது எப்போதும் நம்முடனே இருக்கக்கூடியது. பிணித்தல் என்றால் கட்டுதல் என்று பொருள். பசிப்பிணி என்று சொல்லுவார்கள். பசி ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது. உணவு உண்ண அப்போதைக்கு தணியும். இந்த பிணிக்கு மருந்து தர வேண்டும். அதாவது அதை போக்குவதற்கு ஏதேனும் தர வேண்டும். பசி என்ற பிணிக்கு உணவு என்பது மருந்து. தாகம் என்ற பிணிக்கு தண்ணீர் என்பது மருந்து. பிணி வேறு, மருந்து வேறு. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு வியப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு நோய்க்கு எது நோயாக இருக்கிறதோ அதுவேதான் மருந்தாக இருக்கிறது. அந்த நோய்க்கு அந்த நோயை மருந்தாக கொடுத்தால் மட்டும்தான் அந்த நோய் தீரும். அப்படி ஒரு நோய் இருக்கிறது, அப்படி ஒரு மருந்து இருக்கிறது. வள்ளுவர் கூறுகின்றார், உங்களை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல், ஆர்வத்துடன் ஈடுபடுத்தாமல் கட்டி போட்டிருக்கக்கூடிய பிணியை அவிழ்ப்பதற்கான அவிழ்தாகிய மருந்து வேறொன்று தர வேண்டும். ஆனால் எனக்கு இந்த காதல் நோயை உண்டாக்கினாலே, அவள்தானே நோயை தந்தவள், அந்த நோய்க்கு மருந்தாக வேண்டுமெனில், அதற்கு தீர்வாக வேண்டுமெனில், அதை குணப்படுத்த வேண்டுமெனில் அது அவளால் தான் முடியும். காதலாகிய நோய்க்கு மருந்து அந்த நோயை உண்டாக்கியவள் மட்டுமே. புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார், பிணிக்கு மருந்து பிரமன், அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. ஏகாரமிட்டு ஒன்றை சொன்னால் அதனுடைய அழுத்தம் கூடுதலாகும். இந்த நோய் தீர வேண்டுமெனில் வேறு எந்த மருந்தாலும் முடியாது. நோயாகவே இருக்கக்கூடிய அவள் மட்டும்தான் மருந்தாகவும் இருந்து இதை தீர்க்க முடியும் என்கிறார். நெப்போலியனினுடைய படையிலே ஒரு துடிப்பான இளைஞன் படை தளபதியாக இருந்தார். ஒரு முறை அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவனை பார்ப்பதற்காக நெப்போலியன் பாசறைக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் உள்ளே நுழைகின்ற நேரத்திலே அந்த பாசறையிலிருந்து ஒரு இளம் பெண் வெளியே சென்றார். இவர் உள்ளே நுழைந்தார். அரசனை கண்டவுடன் அந்த படைத்தளபதி திடுக்கிட்டு எழுந்து அமர பார்த்தார். நெப்போலியன் கேட்டார், உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்களே, காய்ச்சல் என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது என்று. அந்த படைத்தளபதி சொன்னான், காய்ச்சல் இப்போது போய்விட்டது என்றான். நெப்போலியன் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆமாம், உன் காய்ச்சல் போனதை நானும் பார்த்தேன் என்று. நன்றி, வணக்கம்.